ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய சமையலை பார்க்கலாம். நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தாங்க சமைக்க ஆரம்பிக்கணும். நான் பாருங்கள், இன்றைக்கி இட்லிக்கு வெங்காய சட்னிக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் தாளிக்கவே ஆரம்பிக்கிறேன். இதனால் தாளிக்க ஐட்டம் நமக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அப்படி ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சோம்னா அந்த சூடு தாங்காமல் மிக்ஸியோட மூடி பிச்சுக்கிட்டு அடிக்குங்க. இதனால் சட்னி எல்லாமே செவுத்தில் சிதறிடும். நம்ம சட்னியும் வீணாகி செவுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருக்க மாதிரி ஆகிடும். அதனால் அவசரப்படாமல் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.